மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காவேரி வந்து மெடிக்கலுக்கு அவங்க பாட்டிக்கு வந்து ஏதோ டேப்லெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு கார் வந்து பின்னாடியே நிற்கும். பார்த்தா அதுலேருந்து விஜய் வருவார். என்ன காவேரி இந்த நேரத்தில் எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லவும் மெடிக்கல் போகிறேன்னு சொல்லவும் விஜய் வந்து காவேரிக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு பயந்துருவார். அதுக்கப்புறம் பாட்டிக்காக தான் போகிறேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும் ரிலாக்ஸ் ஆயிடுவார். எதுக்காக காவேரி இந்த மாதிரி பண்ண? பசுபதி வேற வெளியே வந்துட்டான், வந்து இங்கேயும் வந்து பேசிட்டு போயிருக்கான், அங்கேயும் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு போயிருக்கான். அதனால தான் அவங்க வீட்டுக்கே போய் அவனை அடிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிற பிளானில் தானே இருந்தேன், நீ அதுக்கு ஒத்துக்கிட்டில, நீ சொன்னனால தானே உங்கள் வீட்டுக்கு வந்தேன், அப்படி இருக்கப்போ எதுக்கு அங்கே எல்லோரும் முன்னாடி வர முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. எனக்கு வந்து உங்களை பிடிக்காமல் ஒன்றும் நான் வரலன்னு சொல்லலை விஜய், எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான். நான் உங்கள் கூட இருக்க வரைக்கும் பசுபதினால ஏதாவது ஒரு தொல்லை வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கணும், இனிமேலும் உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வராமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் வந்து சொல்லுவாங்க, பசுபதி தான் காரணம் அப்படின்னா நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து பசுபதியை சமாளிக்கலான்னு முன்னாடியே பேசியிருந்தோம்ல, இதில் வேறு ஏதோ காரணம் இருக்குது. ஒருவேளை நீ பாட்டி அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பேசினது நீ நினச்சிட்டு போய் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கியோ அப்படிலாம் சொல்லிட்டு காவேரி கிட்டே கேட்பாங்க. ஆனால் காவேரியை வச்சு கோவிலில் பார்த்து பாட்டி பேசின விஷயம் விஜய்க்கு தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் காவேரி வீட்டுக்கு வந்து அவங்க சித்தி பேசின விஷயமும் விஜய்க்கு தெரியாது. இது மட்டும் தெரிஞ்சால் விஜய் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள சும்மாவே விட மாட்டாங்க. விஜய் பார்த்திங்கன்னா காவேரி கிட்ட 2 நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாகிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் காவேரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பசுபதி திரும்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டே தான் இருக்கான். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.